ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தரிடத்தில் நேரம் செலவழிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தரிடத்தில் நான் நெருங்கும் போது, கர்த்தர் என்ன புதிய மனுஷனா மாற்றிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறது மாற்றமல்ல, நம்மையே கர்த்தர் புதிய மனுஷனாய் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு உன் பழைய மனுஷனை தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் வருகிற, கர்த்தர் வாசம் பண்ணுகிற, கர்த்தர் விரும்புகிற உங்க இருதயம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயமா மட்டும் உங்க இருதயம் மாறிடுச்சுன்னா கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழுவீர்கள். ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தரிடத்துல நான் நெருங்கும் போது கர்த்தர் என்ன புதிய மனுஷனா மாற்றிட்டு இருக்கிறார்.